வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. இன்று அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மேற்கு பகுதி, மேலும் தென்காசி மேற்கு பகுதி இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தென் மாவட்டங்கள் முழுவதுமே இன்று பகல் நேரங்களில் அதிகாலை நேரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். அதேவேளை தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். இன்று மழை என்பது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த இடங்களில் மட்டுமே இன்று அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் காலை 9 மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். இன்று வெயில் மதுரை, மேலும் கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த இடங்களாம் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் இன்று தமிழகத்தில் அமைய இருக்கிறது. இன்று மாலை நேரங்களில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மேற்கு பகுதி, மேலும் தேனி, திண்டுக்கல் மேற்கு பகுதி இந்த இடங்களில் இன்று மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வானிலை அமைப்பு மாலத்தீவு அருகே தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் மகாராஷ்டிரா அரபிக்கடலில் மகாராஷ்டிரா அருகே வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் வங்கக்கடலில் அந்தமான் அருகே தொடர்ந்து உயர் அழுத்தம் நிலை கொண்டு வந்தாலும் இந்த உயர் அழுத்தம் வரக்கூடிய நாட்களில் சற்று விலக வாய்ப்புள்ளது. மேலும் வரக்கூடிய நாட்களில் அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. மே 3ஆம் தேதிக்கு பிறகு இந்த காற்று சுழற்சி உருவாகி தொடர்ந்து மாலத்தீவு அருகே நிலை கொண்டு படிப்படியாக செயலிழந்து ஒரு வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வரும் நாட்கள் வெயிலும் சற்று அதிகரித்தே காணப்படும். இப்போதைக்கு வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்பில்லை. மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெயில் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பெருங்கடல் காற்று தமிழகத்துக்கு வர இருக்கிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை பொழிவு அதிகரிக்கும். அதே வழியில் இந்த உள் மாவட்டங்களுக்கெல்லாம் ஏப்ரல் 30ஆம் தேதியிலிருந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 30, மே 1, 2, 3 தேதியில் தமிழகத்தில் படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும். அதே வழியில் வருகிற நாட்களில் தென்மேற்கிலிருந்து காற்று இந்த கணவாய் பகுதி வழியாக உள்ள நுழையும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு மே 1ஆம் தேதிக்கு பிறகு மழை இருந்தாலும் சற்று மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். இந்த கணவாய் பகுதியில் வட மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வருகிற நாட்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். அதே வேளையில் ஓரிரு இடங்களில் மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, மேலும் இந்த இடங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். ஓரிரு இடங்களில் மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்ட கடலோரங்களிலும் தென் மாவட்டங்களுக்கும் மேகம் சூழ்ந்து காணப்படும். காலை 8 மணிக்கு பிறகு மேகங்கள் விலகி இன்று வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும். இன்று பகல் நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் வெயில் 102 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மதுரை, ஈரோடு, மேலும் கரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அமைய இருக்கிறது. அதுபோல் கோயம்புத்தூர் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமைந்தாலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை நேரங்களில் மழை என்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மேற்கு பகுதி, தேனி, திண்டுக்கல் மேற்கு பகுதி இந்த இடங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறை, கோயம்புத்தூர் மேற்கு பகுதி, நீலகிரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கேரளாவிலும் அங்கே இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று காலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் மழை இருந்தாலும் மாலை நேரங்களிலும் ஓரிரு இடங்கள் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் 25ஆம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை. நாளை ஏப்ரல் 26ஆம் தேதியும் பகல் நேரங்களில் வெயில் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மாலை நேரங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மேற்கு பகுதி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களில் மட்டுமே அங்கே சற்று பரப்பில் குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். மாவட்டத்தில் ஏதாவது ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கேரளா, மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 26ஆம் தேதியை பொறுத்தவரை. ஏப்ரல் 27ஆம் தேதியும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும். முதலில் ஏப்ரல் 28ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கேரளாவிலும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி, வால்பாறை இந்த இடங்கள்லாம் பரவலாக கனமழை, மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். அதே வழியில்
கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, அ விருதுநகர், மேலும் தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், அ நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 28ஆம் தேதி. அதேபோல கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 28ஆம் தேதி. ஏப்ரல் 29ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். ஏப்ரல் 30ஆம் தேதி மேலும் பரப்பில் அதிகரித்து தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்கும். ஏப்ரல் 29ஆம் தேதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். தென் மாவட்டங்களுக்கும் அங்கே மழை கிடைக்கும். ஏப்ரல் 29ஆம் தேதி. அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 29ஆம் தேதி. ஏப்ரல் 30ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா தென் மாவட்டங்கள் முழுவதுமே பரவலான மழைப்பொழிவு. அதே வழியில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவு. அதே வழியில் சென்னைக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 30ஆம் தேதி நள்ளிரவு நேரங்களில் சென்னை, திருவள்ளூர், மேலும் திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க. அதேபோல நாமக்கல், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஏப்ரல் 30ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 30ஆம் தேதியை விட மே 1, 2, 3 என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு சற்று குறைய வாய்ப்புள்ளது. 5, 6 தேதிகள் பரப்பில் சற்று குறைந்து மீண்டும் 7, 8, 9 தேதிகள் அடுத்தடுத்த நாட்கள் மீண்டும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு. வருகிற நாட்களில் மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள்லாம் வருகிற நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு இப்போது மழை கிடைக்காவிட்டாலும் வருகிற நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு 30ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மழை கிடைத்தாலும் அடுத்தடுத்த நாட்கள் ஒரு நல்ல மழைப்பொழிவாக தொடர்ந்து பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்கள்லாம் ஏப்ரல் 30ஆம் தேதியிலிருந்து உங்கள் மாவட்டத்துக்கு மழை கிடைக்கும். தென் மாவட்டங்களை பொறுத்தவரை வரும் நாட்கள் ஏப்ரல் 28ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களும், ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். அதே வழியில் மே 1ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கிலிருந்து காற்று கணவாய் பகுதிகள் நுழையும் என்பதால் கணவாய் பகுதிகள் குறைவாகவும் கிழக்கு பகுதி சற்று கூடுதலாகவும் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதத்தை பொறுத்தவரை. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். அதே வழியில் காற்றின் வேகம் வருகிற நாட்களில் இப்போதைக்கு ஒரு அமைதியான சூழலாக இருந்தாலும் வருகிற நாட்களில் படிப்படியாக காற்று அதிகரிக்கும். ஏப்ரல் 27ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு லேசான காற்று மாலை நேரங்களில் இருந்தாலும் ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து மாவட்டங்களுக்குமே மாலை நேரங்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கும். அதே வழியில் மே 1ஆம் தேதி முதல் காற்றின் வேகம் அனைத்து மாவட்டங்களுக்குமே மதியம் ஆகிவிட்டாலே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வழியில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடல், தென்மேற்கு வங்கக்கடலில் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு பிறகு மே 1ஆம் தேதியிலிருந்து சற்று வலுவான காற்றாக இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற நாட்களில் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்திய பெருங்கடல் காற்று, அரபிக்கடல் காற்று இரு காற்றும் குமரிக்கடல் வழியாக மன்னார் வளைகுடாவிலிருந்து வங்கக்கடலுக்கு செல்லும் என்பதால் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.